தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் ஆதிச்சநல்லூரில் தொல்லியல் ஆய்வு மையம், பழவேற்காட்டில் சுற்றுலாவை ஊக்குவிக்க திட்டங்கள் உள்ளிட்ட அறிவிப்புகள் மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு. இந்தியாவை உலகளாவிய உயிரி மருந்து உற்பத்தி மையமாக மேம்படுத்த பயோ ஃபார்மா சக்தி திட்டம், 40,000 கோடியில் செமி கண்டக்டர் 2.0 உள்ளிட்ட திட்டங்கள் அறிவிப்பு. 140 கோடி மக்களுக்கான வளர்ச்சியடைந்த பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள ராஜாவின் உடல்நலம் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் விசாரித்தார். குடும்பத்தாரை சந்தித்து சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. திமுக எம்பி கனிமொழி குற்றச்சாட்டு. மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்பதால் தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கத்தை புறக்கணித்திருப்பதாகவும் விமர்சனம். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் ஆதிச்சநல்லூரில் தொல்லியல் கலாச்சார மையம் அமைக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பழவேற்காடு ஏரியில் பறவைகளை பார்வையிடும் சுற்றுலாவை ஊக்குவிப்பதற்கான திட்டமும், பொதிகை மலையில் மலையேற்ற சுற்றுலாவை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழகத்தின் பெருமையை உலக மக்கள் அறிய முடியும். இதனிடையே மகளிர் மேம்பாட்டிற்காக ஷீ ஸ்மார்ட் என்ற திட்டம் கொண்டுவரப்படும் என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். 140 கோடி மக்களுக்கான வளர்ச்சியடைந்த பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தந்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்திருக்கிறார். 2027இல் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான அடித்தளமாக மத்திய பட்ஜெட் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பட்ஜெட்டில் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும், தொழில்துறைக்கு சிறப்பு கவனம் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். மத்திய பட்ஜெட் வழக்கத்தை விட அதிக ஏமாற்றத்தை அளித்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். தேர்தல் என்பதால் அதை கருத்தில் கொண்டாவது சில அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்று எதிர்பார்த்ததாகவும், ஆனால் அதுவும் இடம்பெறவில்லை என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனிடையே மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை 41% இருக்கும் பகிர்வை 50% உயர்த்த வேண்டும் என்ற தமிழ்நாட்டின் முக்கிய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருப்பது பெரும் ஏமாற்றத்தை தந்திருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாஜக மூத்த தலைவர் ராஜாவின் உடல்நலம் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் விசாரித்தார். அவரது குடும்பத்தாரை சந்தித்து ராஜாவுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்தார். அப்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் உடன் இருந்தார். ராஜாவுக்கு திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் அவர் அப்பல்லோ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தைப்பூச விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்ட நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று பதிவிட்டுள்ளார். புனித மாதமான தைப்பூசத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். முருகப்பெருமானின் அருள் எப்போதும் நம்மீது இருக்கட்டும், அனைவரும் நல்ல ஆரோக்கியம், வெற்றி மற்றும் செழிப்பு பெற்று வாழட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மற்ற கட்சிகளில் பேச்சுவார்த்தை நடத்தினால் அது கூட்டணி பேச்சுவார்த்தை எனவும், தேமுதிக நடத்தினால் அது பேரம் என்று பேசுகிறார்கள் என்றும் பிரேமலதா விமர்சித்திருக்கிறார். ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று புரியவில்லை என்றும், கூட்டணி குறித்து முடிவு எடுப்பது தங்களுடைய விருப்பம் என்றும், அது குறித்து ஏன் பிறர் பேச வேண்டும் என்றும் பிரேமலதா கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழக அரசு மாதிரி பள்ளிகளில் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கை நாளை முதல் தொடங்கப்பட்டுள்ளது. தேர்வு செய்யப்படும் மாணவர்களின் பட்டியல் இம்மாதம் 2வது வாரத்தில் வெளியாகும். அதேபோல 11ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கை மே மாதத்தில் தொடங்குகிறது. நவீன உள்கட்டமைப்புகளுடன் செயல்படும் அரசு மாதிரி பள்ளிகளில் நீட், JEE உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சிகள் அளிக்கப்படும்.